கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் என்ற தலைப்பில் உங்களோடு கூட வார்த்தையை நான் கொடுத்தேன். இந்த நாளிலும் ஒரு சம்பவத்தையும் ஒரு நபரையும் குறித்து நாம் தியானிப்போம். வேதத்தில் 1 சாமுவேலில் நாம் படிக்கும் பொழுது நாம் அன்னாளை இங்கே பார்க்கிறோம். பாருங்க, அன்னாளும் அவர் குடும்பமும் அநேக தரம் ஆலயத்தில் வந்திருக்கிறார்கள். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், அந்த மனிதன் எல்கனாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அன்னாள் ஒருவளாக இருந்தால், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் மனுஷனிடத்தில் அதிக அன்பு பெற்றவள் அன்னாள். வேதம் சொல்லுகிறது, அவன் கணவன் அவனை அதிகமாய் நேசித்தார். அந்த கணவன் அன்னாளை அநேகமாய் நேசித்தாள். அது அந்த மறுமனைவிக்கு எப்படி இருந்தது? பொறாமையாக இருந்தது. அது நிமித்தம்தான் அவன் என்ன பண்ணினா, அன்னாளை மனம் வருத்தினாள். ஆனால் அன்னாளிடத்தில் அநேக தரம் ஆலயத்துக்கு வந்தாலும், அன்று ஒரு நாள் ஆலயத்தில் என்ன நடந்தது? அன்னாள் முழுவதுமாய் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவள் என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தாள்? கண்ணீரோடு கூட அவளுடைய இருதயத்தை ஊற்றி அந்த இருதயத்தின் காரியங்களை எளிமையாக்கினாள். அவள் தன்னை தாழ்த்தி கொள்ள ஒப்பு கொடுத்தாள். தன் தாழ்வில் இருந்தாலும் தன்னை தாழ்மைப்படுத்த தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தாள். இந்த காரியத்தை அன்னாள் செய்தாள். அவள் வெறும் கண்ணீர் மாத்திரம் அங்கே விடவில்லை. அவள் மனம் கசந்து அழுது தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். நான் சொன்னேன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல அன்னாள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம், அவள் தன் ஆவியை தாழ்த்தினாள். பாருங்க, நீங்கள் மறுபடியும் அதை தொடர்ந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த பகுதிகளில் 1 சாமுவேல் பகுதிகளில் நீங்கள் படிக்கும் பொழுது, அன்னாளுக்கு குழந்தை பிறகு அநேக குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவள் ஒருபோதும் தனக்கு சக்காலத்தியாக இருந்த பெனினாளை திருப்பி பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. இந்த நாளில் எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா நான் திருப்பி போய் பழி வாங்குவேன்னு நினச்சி கொண்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் அந்த காரியத்தை நான் திருப்பி செய்வேன்றதை நினைக்கிறாங்க? என்னை அவமானப்படுத்தினவர்களை நான் போய் அவமானப்படுத்துவேன் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிற ஒரு இருதயம் உங்ககிட்ட இருக்கிறதா? அந்த குணாதிசயம் இருக்கிறதா? தயவுசெய்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, அதனை விட்டு விடுங்கள். நீங்கள் பாக்கியமாக இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் ஆவியில் தாழ்ந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் இதுதான் சொல்லுகிறது. நீங்கள் ஆவியில் தாழ்த்தப்பட்டு ஒப்பு கொடுப்பீர்களானால், நீங்கள் தாழ்மையாக இருக்க ஒப்பு கொடுப்பீர்களானால், கர்த்தர் உங்களை அநேக இடங்களில் மிகப்பெரிய உயரமான இடங்களில் உயர்த்தி வைப்பார். இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் இன்னொரு செய்தியோடு கூட உங்களோடு கூட நான் வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.